பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேத புஸ்தகத்தில் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் சாப்டர் 2 verse 5. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். என் கண்பார்களே, இந்த வேத புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷன் திமிர்வாத வியாதினால பாதிக்கப்பட்டு பல வருஷங்களா பல நாட்களா வேதனையோட கண்ணீரோட துக்கத்தோட வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஆனா இந்த திமிர்வாதக்காரனை ஏசு சுவாமி கிட்ட 4 அவங்க சகோதரர்கள் கொண்டு வராங்களே. ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது திரளான ஜனங்கள் ஏசப்பா கிட்ட அந்த வீட்டின் சுற்றில இருந்ததுனால அந்த திமிர்வாதக்காரனை ஏசப்பா கிட்ட கொண்டு வந்து சுகமாக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை. ஆனா பாருங்க, இந்த 4 பேருக்குள்ள விசுவாசம் ஏசு சுவாமி இன்றைக்கு சுகம் தருகிற தேவனா இருக்கிறார். ஏசப்பா கிட்ட வந்தா கண்டிப்பா ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த 4 பேரும் அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோட என்ன பண்றாங்க, ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. ஏசப்பா இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை ஸ்வஸ்தமாக்கினார். ஆமென். இன்றைக்கு நீங்க கூட ஒருவேளை எந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எந்த காரியத்துல ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணுமோ, விசுவாசத்தோட ஏசப்பாவை நீங்க நோக்கி பார்க்கும்போது, ஏசப்பாவை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது, இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இந்த 4 பேருக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அந்த திமிர்வாதக்காரன் வியாதியை சுகமாக்கினார். அதே தேவன் இன்றைக்கு உங்க விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். உங்க விசுவாசத்தை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். உங்க விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்கள் இருக்கிறோம். இந்த நாள் ஏசப்பா கிட்ட நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை வேணும், எந்த காரியத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமோ, நீங்க விசுவாசத்தோட கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, எப்படி ஏசப்பா அந்த திமிர்வாதக்காரனை சுஸ்தமாக்கினாரோ அதே வல்லமை இன்றைக்கு ஏசப்பா உங்க விசுவாசத்தை பார்த்து உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்க குடும்ப சூழ்நிலை பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஏசப்பாவை நீங்க விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது, ஏசப்பா உங்க விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான அந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூட ராஜா, யாரெல்லாம் உண்மை விசுவாசத்தோட நம்பிக்கையோட எந்தெந்த காரியத்துல உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களப்பா, நீங்க அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். என் ஜனங்களை விசுவாசத்தை கண்டு அப்பா அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக. எந்தெந்த காரியத்துல உம்மை விசுவாசத்தோட நோக்கி கூப்பிடுகிறாங்களப்பா, எல்லா வியாதிகள் சுகமாகட்டப்பா, எல்லா மரணக்கட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டப்பா, தடைப்பட்ட காரியங்கள் வாய்க்க செய்வீராகப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்னீரே. விசுவாசிக்கிறேன் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்பா அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்தப்பா நீங்க மகிழ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you.